இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற முக்கிய செய்தி என்று பார்க்கும்போது ராகுல் காந்தியினுடைய அந்த வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தவறாமல் எல்லா நாளிதழ்களும் அதை கவர் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டு தொடர்பாக கூறிய குற்றச்சாட்டு நாம் அறிந்ததுதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்பதே திருடப்பட்டது என்ற ஒரு குற்றம் சாட்டினார். அதற்கு அவர் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் சாம்பிளாக எடுத்துக்கொண்டு அவர் விளக்கினார். கர்நாடக மாநிலத்தினுடைய பெங்களூர் மத்திய தொகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மகாதேவ்புரா என்கிற சட்டமன்ற தொகுதியில் 1,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் பாஜக அதிக வாக்குகளை பெற்றதன் மூலமாக அந்த நாடாளுமன்ற தொகுதியிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதுபோல கிட்டத்தட்ட ஒரு 24க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் வெற்றி என்பது பாஜகவால் திருடப்பட்டது. இந்த தேர்தல் திருட்டுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தை என்பதுதான் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டு. அவர் ஏற்கனவே அதை அணுகுண்டு என்று வர்ணித்திருந்தார். மீண்டும் ஒரு ஹைட்ரஜன் குண்டு வீசப்படும், அணுகுண்டை விட வலுவான ஒரு ஹைட்ரஜன் குண்டு வீசப்படும் என்று அவர் கூறியிருந்தார். அந்த வகையில் நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ந்தது. ஆனால் நேற்று அவர் ஹைட்ரஜன் குண்டு எதுவும் வீசவில்லை. அதற்கான ஒரு டீசர் போல சில முக்கியமான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கடந்த முறை போலி வாக்காளர்களை சேர்ப்பதன் மூலம் தேர்தல் வெற்றி அவர்கள் திருடிக் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் கையாளக்கூடிய இன்னொரு வழிமுறை காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பூத்துகளில் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கி விடுவது, அதுவும் குறிப்பிட்ட சமூக பிரிவுகளைச் சேர்ந்தவர்களை நீக்கி விடுவது. அப்படி நீக்கி விடுவதன் மூலம் காங்கிரசினுடைய வெற்றியை தட்டி பறிக்கிறார்கள். இதுவும் ஒரு வகையான வாக்கு திருட்டு, தேர்தல் திருட்டு, ஜனநாயக திருட்டு என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக இப்படி வாக்கு திருட்டில் ஈடுபடுபவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் பாதுகாக்கிறார் என்பதுதான் அவருடைய பிரதான குற்றச்சாட்டு. இப்படி அவர் சொல்லும் பொழுது இந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு, வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்களை நீக்குவதற்கு அவர்கள் ஹைடெக் வழிமுறைகளை கையாளுகிறார்கள். உதாரணமாக செல்போன்களை வைத்துக்கொண்டு, கணினிகளை வைத்துக்கொண்டு, ஒரு கால் சென்டர் போல வைத்துக்கொண்டு சென்ட்ரலைஸ்டாக இந்த மோசடியை அரங்கேற்றுகிறார்கள். இது பெருவீத அளவில் லார்ஜ் ஸ்கேலில் நடைபெறுகிறது. இது நாடு முழுவதும் நடைபெற்று இருக்கிறது. அதற்கு அவர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஆலந்த் என்கிற ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியில் 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்குவதற்கு முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த முயற்சி அம்பலப்பட்டு போனதன் காரணமாகத்தான் இது வெளிவந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், கர்நாடகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய செல்போன்களை பயன்படுத்தி கர்நாடக வாக்காளர்களுடைய பெயராலேயே பிற வாக்காளர்களை நீக்குகிற வேலையை செய்திருக்கிறார்கள். அப்படி நீக்கிய வாக்காளருக்கும் தெரியவில்லை, நீக்கப்பட்ட வாக்காளருக்கும் அது தெரியவில்லை. ஆனால் இது கால் சென்டர் போல வைத்து ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் டூல்ஸ், தானியங்கி மென்பொருள் கருவிகளை பயன்படுத்தி இதை செய்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஃபேக் லாகின் ஐடிஸ், மொபைல் போன்கள், கணினிகளின் உதவியோடு ஹைடெக் முறையில் இந்த வாக்காளர் நீக்கம் என்பது நடத்தப்படுகிறது என்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்படி நீக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே மொபைல் எண்களை பயன்படுத்தி நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர்களை சேர்த்திருக்கவும் செய்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது மகாராஷ்டிராவில் ரஜூரா என்கிற ஒரு தொகுதியில் எப்படி கர்நாடகத்தில் 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்க முயற்சி நடைபெற்றதோ அதுபோல அந்த தொகுதியில், மகாராஷ்டிராவின் ரஜூரா தொகுதியில் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். அப்படி சேர்த்ததன் மூலமாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கு வெற்றி பெற்றிருக்க வேண்டிய காங்கிரஸ் வேட்பாளர் 3050 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 6000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை சேர்த்ததன் மூலமாகத்தான் அந்த வெற்றி தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு. இது அவர் ஒரு சாம்பிள் போல அதை சொல்லியிருக்கிறார். இனி இது விரிவான அளவில் அவர் அம்பலப்படுத்த போவதாகவும் சொல்லியிருக்கிறார். இது தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதில் பிரதானமாக அவர் குறிவைப்பது, தேர்தல் ஆணையம் யார் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க நினைக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்கிறது. அது எப்படி பாதுகாக்கிறது என்று சொன்னால், இப்படி கர்நாடகத்தினுடைய ஆலந்து தொகுதியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து குற்றம் சாட்டி அது தொடர்பான விவரங்களை தருமாறு கர்நாடக சிஐடி 18 முறை கடிதம் எழுதியும் தேர்தல் ஆணையம் இதுவரை அது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க மறுக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அதற்கு பயன்படுத்தப்பட்ட மொபைல் எண்கள், ஓடிபி எண்கள், கணினியுடைய ஐபி முகவரிகளை தேர்தல் ஆணையம் தராவிட்டால் அவர்கள் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறார்கள், அதற்கு உடந்தையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு உறுதியாகும் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஆன்லைனில் வாக்காளர்களை நீக்குவது என்பது சாத்தியமே இல்லை. ராகுல் காந்தி ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். ஆலந்து தொகுதியில் இப்படிப்பட்ட முயற்சி நடைபெற்ற பொழுதே அதை கண்டறிந்து தாங்கள் தடுத்து விட்டதாகவும் அது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறது. இதற்கு நடுவே பாஜக ஜனநாயகத்தின் மீது ராகுல் காந்தி நம்பிக்கை இழந்து விட்டதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். நாட்டிற்குள் ஊடுருவி வந்தவர்களை பாதுகாக்கும் வகையில்தான்
அவர் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் சொல்கிறார் என்று பாஜக தரப்பு குற்றம் சாட்டி இருக்கிறது. மேலும் அவர் சொல்கிற அந்த ஆலந்தூர் தொகுதியில் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார், அப்படியானால் அவரும் வாக்கு திருட்டின் மூலம் தான் வெற்றி பெற்றாரா என்றும் பாஜக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது அமித்ஷா சந்திப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அளித்த விளக்கம் என்பது எல்லா நாளிதழ்களிலும் தவறாமல் இடம்பெற்றிருக்கிறது. அதில் அவர் முதன்மையாக அமித்ஷாவை சந்தித்து விட்டு வரும்பொழுது தற்செயலாக ஒரு முகத்தை துடைத்ததை வைத்துக்கொண்டு தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதா, அவதூறு செய்வதா என்று அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட அரசியலை திமுக முன்னெடுக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் கூட கடந்த சட்டமன்றத்தில் ஒரு நடைபெற்ற ஒரு வாக்குவாதம் அல்லது மோதலின் போது சட்டை கிழிந்து விட்டதாக கூறிக்கொண்டு வெளியே வந்தார். அப்படி அவரே தன்னுடைய சட்டையை கிழித்து கொண்டுதான் அவர் வெளிவந்தார். அதற்காக அவரை மனநிலை பாதித்தவர் என்று நாம் சொல்லிவிட முடியுமா என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அவர் முதன்மையாக தன் அமித்ஷாவை சந்திக்க போவதை சொல்லிவிட்டுத்தான் சென்றேன், அதுவும் அரசாங்க காரில் தான் சென்றேன், அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படி இதை வைத்து மலிவான அரசியல் செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய முடிவே இறுதியானது என்றும் அதில் பாஜக தலையிட முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பாஜக விவகாரங்களை பொறுத்தவரை அமித்ஷா பார்த்துக் கொள்வார், கூட்டணிக்குள் எந்த கட்சிகளை சேர்ப்பது வேண்டாம் என்பது தாங்கள் கூட்டணிக்குள் பேசி அது உள் விவகாரமாக நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் என்பது சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டதற்கு ஏற்கனவே அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவது குறித்து உட்கட்சியில் ஆலோசித்து நாங்கள் முடிவெடுப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இது முதன்மையாக இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று பார்க்கும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிற கருத்து முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. தாவேகாவினருக்கு அதை விஜய் பிரச்சாரம் செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கிறார்கள். அப்படியே அனுமதி தந்தாலும் பல்வேறு பின்பற்ற முடியாத நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். பிற அரசியல் கட்சிகளுக்கு நிபந்தனைகள் விதிப்பது போல தங்களுக்கு விதிப்பதில்லை, தங்களுக்கு அவர்கள் திட்டமிட்ட இடையூறு செய்கிறார்கள் என்பது போல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். தங்களது பிரச்சாரங்களுக்கு அனுமதி தரும்பொழுது பாரபட்சமின்றி அதை பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த வழக்கினுடைய சாரம். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு விஜய் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா, கர்ப்பிணிகள் முதியவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பேரணிக்கு அல்லது பிரச்சார கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்று ஏன் அவர் சொல்ல மறுக்கிறார் என்பது போல கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது போன்ற கூட்டங்களின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்களுக்கு அபராதம் விதிப்பது குறித்து அந்த விதிகளை வகுக்கலாம் என்றும் கூட உயர்நீதிமன்றம் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறது. மேலும் மிக முக்கியமான உத்தரவாக தாவேகாவினருக்கு பேரணிகளுக்கு அல்லது பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி தரும்பொழுது பாரபட்சமின்றி அதை பரிசீலிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவே சீமான் விஜய் மீது ஏன் கோவப்படுகிறார் என்பது குறித்து ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அவர் மிக முக்கியமாக சொல்வது என்னவென்றால், அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து கொண்டிருக்கிற வேளையில் அண்ணாதுரையையும் எம்ஜிஆரையும் விஜய் தூக்கி வருவதுதான் தன்னுடைய கோபத்திற்கு காரணம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுக தனித்தின்றால் 8% வாக்குகள் கூட வாங்காது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் விஜய் மீதான தன்னுடைய கோபத்திற்கு காரணம் என்று அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். இதே போல கமல்ஹாசன் மற்றொரு உரம் திமுகவுடன் அமைத்திருப்பது கூட்டணி அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி அவர் சொல்கிறார் என்று பார்த்தால், வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறலாம் என்று மண்டல வாரியாக அவர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இப்படி அரசியல் அரங்கில் அதிர்வர்கள் என்றால், புவிசார் அரசியல் நகர்வுகளை பொறுத்தவரையில் இந்தியா சவுதி அரேபியாவுடைய மன்னிக்க வேண்டும் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடைய ஒரு முக்கியமான ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. அது இந்த நேட்டோ நாடுகளினுடைய ஒப்பந்தம் போல இரு நாடுகளும் பரஸ்பர ராணுவ உதவிகளுக்காக அந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரு நாடுகள் மீது வேறு யாரேனும் தாக்குதல் நடத்தினால் அதில் மற்றொரு நாடும் தலையிடும் என்பது போன்ற அந்த ஒப்பந்தம் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடைய இப்படி ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பது என்பது இந்தியா அதை உற்று கவனிக்க வைத்திருக்கிறது. இந்தியாவும் அந்த ஒப்பந்தம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு நடுவே 25 விழுக்காடு ட்ரம்ப் வரி 50 விழுக்காடு வரி விதித்ததில் ஒரு 25 விழுக்காடு வரியை, அந்த அபராத வரியை, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான அந்த அபராத வரியை ஒரு 8 வாரங்களில் அமெரிக்கா திரும்ப பெறலாம் என்பது போல தலைமை பொருளாதார ஆலோசகர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் ட்ரம்ப் தனக்கு மோடி நெருங்கிய நண்பர் என்றாலும் கூட
ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் காரணமாகத்தான் தான் வரி விதித்ததாக ஒரு விளக்கத்தை இங்கிலாந்தில் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது, விஜய் மாநாட்டு கடனை அடைப்பதற்காக நகை பறித்த தாவேகா நிர்வாகி கைது என்று தினகரன் நாளிதழில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஹிண்டன்பர்க் கூறிய குற்றச்சாட்டுகள், அதானி குழுமத்தின் மீது ஹிண்டன்பர்க் கூறிய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி ஒரு நற்சான்றிதழ் வழங்கி இருக்கிறது என்ற செய்தியும் கூட கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்தது. தர்ஷினி.